نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في كلامه المجيد واعبد ربك حتى يأتيك اليقين. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்திலே உள்ள மிக முக்கிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகிய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தினுடைய சில உபதேசங்களை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர் மீதும் அருள் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய இந்த ரமலான் மாதத்திலே ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு இபாதத்துகளிலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்கான சில நல்ல அமல்களிலும் நாம் ஈடுபட்டிருந்தோம். எனவே ரமலான் மாதத்திற்கு பிறகும் நம்மிடத்தில் இந்த இபாதத்துகளும் நல்ல அமல்களும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, உங்களுக்கு யகீன் வருகின்ற வரை, உறுதி வருகின்ற வரை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ யகீன் வர்ற வரைக்கும் அல்லாஹ் வணங்கினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல யகீன் என்பது எதை குறிக்குது? மௌத்தை குறிக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய மௌத்து வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில், அல்லாஹ்வை வணங்குவதில், நல்ல அமல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு விஷயத்தில் மனசில் பதிய வைக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் சில இபாதத்துகளை செஞ்சோம். இந்த இபாதத்திற்கான அடிப்படை என்ன? எதுக்காக இப்படி செஞ்சோம்? இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மனுஷன் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே என்ன? அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ்வை வணங்குறதுனா என்ன? வணக்கம்னா என்ன? வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது மட்டுமல்ல. இது வணக்கத்தில் முக்கியமான அம்சங்கள். இதை தாண்டி நிறைய அம்சங்கள் வணக்கத்தில் முக்கியமான அம்சங்கள் இருக்கு. வணக்கம்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இஸ்முன் ஜாமிஉ லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அமாலி அஸ்ஸாஹிரத்தி வல் பாத்தினா. வெளிப்படையான அந்தரங்கமான சொற்கள், செயல்கள், இதில் எதெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அவை அனைத்திற்கும் பெயரும் தான் இபாதத். நம்ம செய்யக்கூடிய வெளிப்படையான செயல், சொல், அந்தரங்கமான செயல், சொல், இதில் எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ, அல்லாஹ் விரும்புவானோ அவை அனைத்தும் இபாதத்து தான். நம்ம எந்த ஒரு காரியத்தை நன்மையை நாடி இதை செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் நம்ம செய்யறோமோ அது எல்லாமே இபாதத்து தான். ஆக நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? இபாதத்தாக மாற்ற வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்றதை பார்க்குறோம். அடுத்து நம்ம மனசில் மிக முக்கியமான நம்ம ஒரு எண்ணத்தை பதிய வைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இது நம்மளை என்ன செஞ்சிடாது? இது நம்மளை நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடாது. இது நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க. ஹதீஸுகளில் வருது, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சத்திது வகாரிபு. மக்களே, நீங்கள் அமல்களிலே நீங்கள் நடுநிலையாக ஈடுபடுங்கள் அல்லது அதற்கு நெருக்கமாக ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நல்ல அமல்களை செய்யும் போது நீங்க நடுநிலையாக ஈடுபடுங்க அல்லது அதற்கு நெருக்கமாக என்று சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நடுநிலையா அமல்களை செய்யறதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? இதற்கு பல அர்த்தங்கள் தரப்பட்டிருக்கு. ஒருவர் நடுநிலையா அந்த மார்க்கத்தில் அமல்களை செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்குறோம், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. ஒருவர் நடுநிலையா இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? அப்புறம் கொடுங்க, விட்டுருங்க. ரெண்டாவது என்ன? நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஒரு அமலை செய்யும் போது இஹ்லாஸா செய்யணும், அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு செய்யணும். அதுவும் என்ன? நடுநிலையா செய்யறதுக்கான அர்த்தம். மூணாவது,
நாம நல்ல அமல்களை நடுநிலையா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்றாவது அர்த்தம் உறுதியாக மார்க்கத்துல செய்யணும். ஃபஸ்தகிம் கமா உமிர்த் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டோமோ அவ்வாறு நீங்கள் உறுதியாக இருந்து செயல்படுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப மார்க்கத்துல இந்த அமல்களை செய்யும் போது உறுதியாக இருந்து என்ன செய்யணும்? நாம அமல்களை செய்யணும். நாலாவது, நாம நடுநிலையா அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைய அமல்கள் செய்யறது முக்கியம் அல்ல. நாம் எந்த அமல்களை செய்யறோமோ அந்த அமல்கள் ஆகியது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த மார்க்கம் சொல்லி தந்த வகையில இருக்கணும். நிறைய ஒருத்தர் அமல் செய்யறாரு, என்னென்னவோ திக்ருகளை ஓதுறாரு, மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது அவருக்கு பாதிப்பை ஏற்படும், பிதாத்தாய். ஆகவே நம்ம அமல்களை செய்யும் போது மார்க்கத்துல சொல்லப்பட்ட விதத்துல எப்படி இருக்குதோ அந்த முறையில் நம்ம செய்யணும். இதுவும் நடுநிலையாக அமல்களை செய்யறதுக்கான அம்சங்கள் பார்க்கிறோம். அடுத்து, நடுநிலையா அமல்களை செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்துல வரம்பு மீறவும் கூடாது, மெத்தனமாகவும் இருக்கக்கூடாது. வரம்பு மீறினா என்ன? மார்க்கு எப்படி சொல்லியிருக்குதோ அதை விட கூடுதலா. உதாரணத்துக்கு ஒருவரால் நின்று தொழுவ முடியல, மார்க் என்ன செய்யுது? உட்கார்ந்து தொழுவதுக்கு அவருக்கு அனுமதி தருது. இல்லை நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை வருத்திக்கு நான் நின்று இருப்பேன், நான் நின்று தொழுவேன்னு சொன்னா இதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது மார்க்கத்துல தவறு. ஏன்? அல்லாஹ் எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். மார்க்கமே நமக்கு சில விஷயங்கள் செய்ய அனுமதி கொடுக்குது. அப்ப வரம்பு மீறக்கூடாது எந்த விஷயத்திலையும். மார்க்க என்ன சொல்லுதோ, முடியலையா நின்று தொழுவது, நின்று தொழ முடியலையா உட்கார்ந்து தொழுவது, மார்க் அனுமதிக்குது. தன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி மற்ற மதங்கள் இருக்கிற மாதிரி அகலை குத்திக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு உடலை காயப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி அம்சம் மார்க்கத்தில் இல்லை. நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா இலகுவான, அறிவுக்கு பொருத்தமான, யதார்த்தமான, யாருக்கும் துன்பம் தராத மார்க்கம். அது அப்படிப்பட்ட மார்க்கத்தை நம்ம அமல்களை செய்யும் போது நடுநிலையாக செய்ய வேண்டும், இது முக்கியம். அடுத்து, மெத்தனமாக இருக்கக்கூடாது. மெத்தனா என்ன? அமல்கள்ல பேணுதல் இல்லாம, அமல்கள்ல ஆர்வம் இல்லாம, அமல்கள் விஷயத்துல குறைவுடையவர்களாகவும் இருக்கக்கூடாது. ஆகவேதான் நாம் மார்க்கத்தில் அமல்களை செய்யும் போது நடுநிலையாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, ஒகாரிபு, நீங்க நடுநிலையா இருக்க முடியலையா? ரெண்டாவது கட்டம் என்ன? அந்த நடுநிலைக்கு நெருக்கமாக ஆகுங்க. மனுஷன் என்பவன் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவனுக்கு பலகீனம் இருக்குது, ஏழாம இருக்குது, சில குறைகள் இருக்கு. அது மாதிரி சூழல் ஏற்பட்டா ஒரு மனிதன் என்ன செய்யணும்? இந்த நடுநிலைக்கு அவன் முயற்சிக்கணும். அதுல அவன் சில நேரத்தில் பின்தங்கிட்டான்னா குறைஞ்சபட்சம் அந்த நடுநிலைக்கு நெருக்கமாவது அமல் செய்ய வேண்டும். அப்போ நோக்கம் என்னவா இருக்கணும்? நடுநிலையா செயல் பண்ணுன்றது. அதே மீறி அவன்கிட்ட சில பலகீனங்கள் ஏற்படும் போது அவன் செய்யக்கூடிய அமலானது அந்த நடுநிலைக்கு நெருக்கமாக ஆயிடும். இப்படி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆக நம்முடைய அமல்கள் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅலமு, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அல்ல யுத்கில அஹதுக்கும் அமலு அல் ஜன்னah, உங்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களை எந்த ஒருவரும் அவருடைய அமல் என்ன செய்யாத அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். ஏதோ நம்ம இபாதத்து செஞ்சுட்டோம், குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோம், நோன்பு கடமையை நிறைவேற்றிட்டோம், நம்ம பெருசா இதை செஞ்சுட்டுன்ற மாதிரி நினைக்க வேண்டாம். நாம செய்யக்கூடிய அமல்கள் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்க சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எந்த ஒருவரும் உங்களுடைய அமலை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சஹாபாக்கள் பாருங்க கேட்கிறாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேற ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய நீங்களுமா? ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா நானும் தான், இல்லா யதகம்மதினி அல்லாஹு பிரஹ்மத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருள்ல இருந்து அவருடைய ரஹ்மத்திலிருந்து என் மீது பொழிகின்றானே அது இருந்தாலே என்று தவிரன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நானும் சொர்க்கத்துக்கு நான் செய்யக்கூடிய அமலை மட்டும் போக முடியாது. ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி நீங்க இருக்கணும்ன்றான். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாள் மீது நீங்க ஆதரவு வைப்பவர்களாக இருந்தீங்கன்னா, ஈமான் கொள்றவங்களா இருந்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்தே கேட்குறாங்க சஹாபாக்கள், எந்த ஒருவரும் அவருடைய அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அப்ப நீங்க நிறைய அமல் செய்வீங்க, அப்ப நீங்க போக மாட்டீங்களா? நானும் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிரன்றாங்க. அப்ப நல்லா விளங்கிக்கணும், நாம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் நமக்கு அதற்கு தரக்கூடிய அந்த கூலியானது, சொர்க்கமானது, இது ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை பகரமா வாங்குறோமே, அது மாதிரி கிடையாது. நம்ம அமலை செஞ்சுட்டா அமல்கள் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அடிப்படை கிடையாது. என்ன அடிப்படை? அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் யார் மீது அருள் புரிகிறானோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அப்ப அமல்கள் காரணமா மட்டும்தான் இருக்கு. இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒருவர் சந்ததி ஒருத்தருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் திருமணம் என்பது அவசியம். அப்ப திருமணம் என்பது என்ன? ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. திருமணம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஏற்பட்டுருமா? இல்ல. அல்லாஹ் யார் மீது அருள் புரிகிறானோ அவங்களுக்கு தான் ஏற்படும் குழந்தைகள். அதே மாதிரி பார்க்கிறோம், நம்ம ஒரு விதையை பூமியில விதைக்கிறோம்,
எல்லாத்துக்கும் உடனே வந்து பயிர்கள் விதைகள்லாம் வந்துருதா அப்படிங்க பார்த்தீங்கன்னா வராது. அது என்ன மழை, அல்லாஹ் மழை பெய்துட்டாலே வந்துருமானா கிடையாது. அல்லாஹ் மழையை காரணமாக்கி இருக்கிறான். அந்த மழை பொழிஞ்சாலும் அல்லாஹ் நாடுனாதான் அந்த விதை என்ன செய்யும், அது பயிராகி நமக்கு என்ன செய்யும், அது கிடைக்கும். ஆகவே நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், இந்த அமல்கள் என்பது சொர்க்கத்தில் நுழைவதற்கு அடிப்படையா இல்லை, காரணமா இருக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். அல்லாஹ் நம்மளை வந்து அவனுடைய அருளை கொண்டு நம்ம மீது ஏற்படுத்தலாம் பார்த்தீங்களா, இதுதான் அடிப்படையாக இருக்கு. ஆக இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய இந்த அமல்கள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஷைத்தான் நம்மளுக்கு மமதையை ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ன, நம்ம ரொம்ப செஞ்சுட்டு மாறலாம், என்ன செஞ்சாலும் சரி அந்த அமல்கள் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல, லியஜ்ஸியல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி மின் ஃபضلி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவங்க செய்யக்கூடிய ஈமான் கொண்டாங்களே, நல்ல அமல்களை செஞ்சாங்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவர்களுக்கு கூலியை தருகிறான் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான். ஆகவே நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் இருந்தா தான், அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது ஏற்பட்டாதான் அது நமக்கு பயனளிக்கும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அமல்களில் ஆர்வம் காட்ட வேண்டும், நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப அமல்கள் அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமா இருக்கு, அமல்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமா இருக்கு. அது அடிப்படையா இல்லை. எது அடிப்படை? அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் யார் மீது மன்னிப்பையும் அருளை ஏற்படுத்துறானோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் என்பது கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவான. அமல்கள் விஷயத்தில் நாம் ஆர்வமாக இருந்து அதிகப்படியாக அமல்களில் ஈடுபட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கிடைப்பதற்கு காரணமாகவும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து விட வேண்டும். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆக